என்ன ஆச்சு, ஒரு 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 6ல இருந்து 18 வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட். ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னன்னா, எடுத்து 1 attempt தான், மிஸ் ஆயிடுச்சுன்னா கையில இருந்து கம்பு புடுங்கிக்கிறாங்க. அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சான். 6 வயசு ஜெயிச்சுட்டு வந்து இப்படி வந்து உட்கார்ந்தான். என் பக்கத்துல ஃப்ரண்ட் ரோல் வந்து உட்கார்றான். ஜெயிச்சிட்டான்ல, நான் அவனை பார்த்தேன். அவன் என்ன இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க, கண்ணு கத்தி மாதிரி இருக்கு. என்ன பேரு உனக்கு? இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா? என் பதிவுக்கு ஒபாமா சார் இருக்காருல்ல, அவர் கண்ணு இப்படி இருக்கும், அப்படி ஷார்ப்பா இருக்குங்க அவன் கண்ணு. அப்படி பார்த்தான். என்ன பேருன்னு பேரை சொன்னான் பாருங்க, ராஜராஜன். ஃபுல் பேரு சொல்லுப்பான, ராஜராஜ சோழன். சூப்பர். கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்க. அவ்வளவு திமிரா சொல்றான். உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல. அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன்னா. தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன். வாடா 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 வாடா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். நான் அவன்கிட்ட இவ்வளவு பேசிட்டேனா, ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா. பா, நீ எப்படி ஜெயிச்சங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசுல சொல்லிட்டேன். ராஜராஜ சோழன், எனக்கு ஒரு டவுட். அப்படி பார்த்தா, எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான். அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட், அவர்தான் ரெஃப்ரி. ஆமா, என்ன அவருக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமா, கண்ணை கட்டி சுத்தி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுத்தி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே பாவம், பொழைச்சு போன்னு சுத்தி விட்டுருதுங்க. சுத்தி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதல வந்து விசில் ஊன்னு ஊதி இருக்கிறாரு. ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாது. அப்புறமா அவர் தப்பா வழிகாட்டி இருக்காரு. இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். இன்னும் அவனை கண்ணை ஓப்பனா விட்டு கையில கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம். அவன் கண்ணை கட்டி விட்டு சுத்தி விட்டு காதல விசில் ஊதி தப்பா வேற வழிகாட்டி இருக்காரு. அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்றான் பாருங்க, எங்க புள்ள இப்படியே சுத்தி விட்டாங்களா, எல்லாரும் லெப்ட்ல போ, ரைட்ல போ, லெப்ட்ல போ, ரைட்ல போ. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 500 பேருக்கு மேல இருந்தாங்க. அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ண, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா, அங்க உள்ள இருந்து கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு. ராஜா, அது எங்க அம்மா குரல். என் அம்மா குரல். உடனே என்ன பண்ண, கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன். He went to the தியானம் போஸ்ட். கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பாப்போமா இல்லையா? அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். ராஜா, யார் சொல்லியும் கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெப்ட்ல போ. லெப்ட்ல போனா. ரைட்ல வாடா. முன்னால போ. கைய தூக்கு. அடிக்காத அடிக்காத அடிக்காத. மேல கீழே இறங்கிட்டு இருக்கு. அடிக்காத அடிக்காத. கவனமா கேளு 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 கேளு. கைய ஓங்கி அப்படியே அப்படியே அப்படி அறாம அவனை நான் அடிச்சுனா உடஞ்சிச்சு. கவனம்.